சித்து ப்ரோ அப்ரிஷியேட்டட். நீங்க செம்மையா பேசுனீங்க. சூப்பர். வாட் யுவர் காம்னஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் சரி இரு மச்சான் சுரேஷ் இரு, நான் செம்மையா எக்ஸ்பிளைன் பண்றேன் பேசுனீங்க. அவர்கிட்ட. சித் ப்ரோ, ஸ்டார்டிங் நான் போனதே அப்படிதான் போனேன். இந்த இவன் இருக்கான்ல, ஸ்டார்டிங் நம்ம பையன் ஒருத்தன் மேல போயிட்டான் சரிங்களா. போனோன்னு ரொம்ப டபுள் மீனிங், பயங்கர டபுள் மீனிங். அது டேரக்டா தெரியுது அவனுக்கு என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்ட்டு. சரி அதனாலதான் நான் மேல ஏறி போய், நீ டபுள் மீனிங் பேசுறியா, உனக்கு டேரக்டாவே நான் பேசுறேன்னு சொல்லிட்டு தான் நான் பேசிட்டு கரெக்டா அவனுக்கு ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பாயிண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க மேல போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏன் போனேன்னா ப்ரோ, நீங்க இறங்குனதுக்கு அப்புறம் புசி ஆனந்த் விஜய் பத்தி அசிங்கமா பேசுறாங்க அப்படிதான் ப்ரோ. ப்ரோ அது மாதிரி பேசுவானுங்க. தேவையில்லாதது. தளபதி அவனுக்கு விஜய் பத்தி பேசினா எனக்கு அதுதான் அந்த மாதிரி பிடிக்காது. எனக்கு அவனுக்கு நான் அரசியல் போனதுக்கு அவை அப்புறம் அவனுக்கு நாகரிகம்னு பேசுவான்னு ஒண்ணு நல்லா இருக்கு. தெரியும். அரசியல் அவை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இவங்க வந்து பெரிய ப்ரோ இவங்கதான் வந்து அதெல்லாம் எதுவும் இல்ல. எப்படின்னா அவன் வந்து 1 இயர்க்கு முன்னாடி ட்வீட் போட்டான். 1 இயர்க்கு முன்னாடி ட்வீட் போட்டான். சித்தாந்தம் அது அதோ இருங்க, இந்த சித்ரா அரவிந்தன் இப்ப மேல வரியா? சித்ரா அரவிந்தன் மேல வரீங்களா ப்ரோ? அந்த தாயலிக்கெல்லாம் விடுங்க. நீங்க இந்த பிள்ளைங்க 1 இயர்க்கு முன்னாடியே ட்வீட் போட்டானுவன். ஒரு நிமிஷம் சித் ப்ரோ ஒரே நிமிஷம் ரஞ்சித். இவனுங்க சட்டசபையில வச்சு ஜெயலலிதா அம்மாவோட சேலையே உருவனவனுங்க. இவனுங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? அத உடியா பண் பேசுன்னு சொல்லிட்டு அந்த தாயலிங்க பத்தி பேசிட்டு அதுதான் சரி. இல்ல சித்து கடைசியில ப்ரோ இவனுக்கு வேற எதுவும் கிடைக்கலனாலும் 1 இயர்க்கு முன்னாடியே ட்வீட் போட்டானுயா. யாரையாச்சும் ட்ரிகர் பண்ணி 10 பேர் விடை பெற்றுக் கொள்கிறேன். ஓகே போயிட்டு அப்புறம் 10 பேராச்சும் ஜெயிலுக்கு அனுப்புவானா ட்ரிகர் பண்ணி ட்வீட் போட்டானுவன். சோ அதனால அந்த தாயலிங்க கிட்ட போய் பேசாதீங்க. யார் ஜெயிலுக்கா? சரி முடிஞ்சா நான் என்ன பேசுறேன், என்ன முடிஞ்சா பண்ண சொல்றேன். அவனுக்கு இருக்க பேக்ரவுண்ட்ல நான் ஹை பேக்ரவுண்ட்ல இருக்கேன் சரியா. முடிஞ்சா கையெழுக்க சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டையா. அத நீ இவனுக்கு பேசுறதுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் பண்ணியா? அவங்க வரும்போது பாத்துக்கலாம். விட்டு ஃப்ரீயா விடு. பேக்ரவுண்ட் இருக்கா, கிரவுண்ட்ல போய் ஏதாச்சும் வேலை செய்ய, அதுக்கு அதை யூஸ் பண்ணு. அதெல்லாம் இப்ப நான் பப்ளிக்கா கனெக்ட் பண்றது அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சரியா. எனக்கு தேவை நான் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு வந்திருக்கேன். ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போனோமா ப்ரோ. உங்க எல்லாருக்குமே ஒரு அன்பு கோரிக்கை மாதிரி வச்சுக்கிறேன். சொல்லு ப்ரோ. உங்களோட மென்டல் ஹெல்த் பாத்துக்கோங்க. இந்த கும்பல் வந்து கிட்ட போனா தினசரியா பாதிக்கும். வேலை செய்வோம். அதான் உங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க அவங்க அந்த ஸ்பேஸுக்கு போங்க, வேணாம்னு சொல்ல ட்ரிகர் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அவனுக்கு கத்திட்டு இருப்பானுங்க ஒரு 1 hour ஜாலியா. அதையே பண்ண வேணாங்கிறேன். ஏன் அது வேலை, நமக்கு வேற வேலை இல்லையா? நம்பர் இன்னும் அந்த ஜனநாயகன் ஒரு மூவி இருக்குல்ல, ட்விட்டர்ல மேக்ஸிமம் ஆக்டிவா இருப்பேன். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஒர்க் அது மாதிரி ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சதோ பண்ணிட்டு அவளத்தா வேற மீடியா போயிருவேன். இதெல்லாம் இதுக்கப்புறம் டாக்ஸிக் சரியா தான் இருக்கும். ஏதாவது டேக் போடலாம், மற்றபடி அவ்வளோ ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன். இவனுட்டு போய் என்னத்து பேசி என்ன புரிய வைக்க போறேன்? உனக்கு வந்து அவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்குன்னா கிரவுண்ட் ஒர்க் உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு. அது மாதிரி பண்ணு. இந்த தாயலிங்க பேக்ரவுண்ட் இருக்குது. இருடா 2 vs 2னா 2 பேரை கூப்பிட்டு வச்சு பேசணும். அவன் சித்து ப்ரோ வண்டி பேசுங்கிறாரு. இன்னொருத்தனுக்கு அந்த தகுதி இல்ல. அதுங்களுக்கு அந்த நாகரிகம் இல்ல. சொல்றானல்ல ட்வீட் போறானு ப்ரோ. 10 பேரை புடிச்சு உள்ள போடுன்னு சொன்னது யார்? அது 10 பேர் என்ன வேணா பேசிக்கிட்டோம் ப்ரோ. தேவையில்லாம நடுவுல தளபதி விஜய் பேரை ஏன் எடுத்தாங்க? ஏன் எடுத்தாங்க? அதுதான் நான் ட்ரிகர் ஆன பாயிண்ட். என்ன வேணா பேசிக்க, நான் வந்து பொறுமையா தாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதத்தானே அவனு ஓப்பனாவே ட்வீட் போறானோடா. அவங்களை ட்ரிகர் பண்ணி 10 பேராச்சும் ஜெயிலுக்கு நான் அனுப்பாத விட மாட்டேன்னு ஓப்பனா ட்வீட் போடுறான். நீ அவனுக்கு என்ன பேசுற? அவனை அபியூஸ் பண்ணினா அது வந்து ஐடிங்கள இதுன்னு கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க. பண்ணவே இல்ல ப்ரோ. அதையும் தாண்டி அவங்க அவ்வளவுதான் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப விட்டு அவனுக்கு போய் என்ன பேச போறேன்? அவ்வளவுதான் விடுங்க. போட்டு பண்ணா பேசுங்க. பண்ணா பேசுடா. என்னாச்சு ஜாலியா இப்ப கனி தினேஷ் இது மாதிரி தாய்வெளிங்களா இருக்கிறானுல்ல, நம்ம சைடு வந்து மச்சி மச்சான வந்து பேசிட்டு உட்காந்துட்டு போனோம். அடுத்த நாள் வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு பிள்ளைங்க பாலிடிக்ஸா வந்து இது இருப்பானு. அவ்வளவு மாதிரி ஆளுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேசி கேட்டாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் நிறுத்துங்க. சொல்லியா மெசேஜ் பண்ண ரிப்ளை வருமா? அது ஆமா நீ ஏதாச்சும் அதுகிட்ட ஜெனரலா கேட்டா அது ரிப்ளை பண்ணுவாங்க. அது என்ன இல்ல அதுல நான் நோட் பண்ண வரைக்கும் தளபதியை வந்து பத்தி போடுற எல்லாமே பாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து எல்லாமே வந்து அது வந்து வேற அதுதான் ஃபேக்ட். அதுதான் மச்சான். வந்து இப்ப அஜித் ரஜினியை வச்சு போட்டாங்கன்னா அதுக்கு ஃபேன் ஃபைட் விடுங்கடா. டேய் ஏன்டா திருப்பி இப்ப அதுக்கு போறீங்க?
இல்ல 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 ரஞ்சித், அதுல அஜித் ரஜினியே போட்டேன்னு வச்சுக்கேன், ரியாக்ஷன் தான் வருது, ஆக்ஷன் வரல, ரியாக்ஷன் தான் வருது வேற மாதிரி. அவன் வேற மாதிரி மெசேஜ் வருது ரஜினி அஜித்தை பத்தி போட்டா. ஆனா விஜய் பத்தி போட்டா கரெக்டா விடியா இன்னும் ஒரு படம் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு அதாவது சம்மந்தமே bro, இல்லை. கொஞ்சம் calm down பண்ணிக்கோங்க ப்ரோ, கொஞ்சம் ப்ளீஸ் மென்டாலிட்டி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கங்க. உங்க திருச்சியில் ஒரு தியேட்டர் சொல்லி, என்ன தியேட்டரு? ரொம்ப ஒரு விஷயம். ரொம்ப ஒரு விஷயா? இன்னொரு இது சுவனாமினா என்ன படம் வருது இப்ப? ரஞ்சித் ஏன் என்னாச்சு? சும்மா கேட்டையா. படம் எதுவும் தியேட்டருக்கு போலான்னா எந்த படமுமே இல்ல, புது படம் வர மாட்டேங்குது. ஏன் 10ஆம் தேதி தான் படம் சரி வருது. பாய் ப்ரோ, பாய் ரஞ்சித் ப்ரோ, ஓகே அடவடி ப்ரோ, ஓகே. டேய் சரத், நெக்ஸ்ட் நாய்ங்க கூட எல்லாம் பழுகாத, ஓப்பனா சொல்லிட்டு கேளு. 11 மணி ஸ்ட்ரெஸ் பண்ணலாம், போ டென்ஷன் ஆகாது போ. போடுறதுல இந்த நாய்ங்க கூட பழுகாது. இந்த நாய்ங்க சவாசம் அறுத்து வேற விட்டு ஒரு 10 வாட்டி சொல்றா, விட்டா அத. பாய் பாய் பாய், எல்லாரும் பாய், குட் நைட், குட் ஈவினிங். மேல ராபின்சன் ஒண்ணு போட்டுடா போல, அதுக்கு பேக் ஃபேரா இன்னொன்னு வந்து இதுல. டேர்டெவில் பாத்தீங்களா யாராச்சும்? யாரா டேர்டெவில்? டேர்டெவில்லாம் தெரியாதா? வெப் சீரிஸ் வந்துட்டு இருக்கு. எதுல இருக்கு? ஹாட் ஸ்டார்ல வருது. 3 எபிசோட் வந்துருச்சு போல, 2